பொங்கல் வைக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் வித்தியாசமா பொங்கல் வச்சிருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஏத்த மாதிரி பொங்கலை வச்சு ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு கூட காணும் பொங்கலை வந்து அப்படி எல்லாருமே வந்து கொண்டாட போறாங்க. சாயந்தரம் மெரினாக்கு போயிடாதீங்க சிபி. சரி, இந்த நேரத்துல எத்தனை மணிக்கு போக கூடாது? சாயந்தரம் 4 மணில இருந்தே போகாதீங்க. அது நல்ல நேரம் ஏதாவது இருக்கா? நீங்க அங்க வரீங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இல்ல. இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் வந்து நம்ம ஜோதிடர் ஆய்வாளர் மகாபாரதி சொல்ல போறாரு. அவர் சொல்றத கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை இதோட நாம முடிக்க போறோம். நாளைக்கு காலையில இதே மாதிரி 7 மணிக்கு நானும் சிபியும் உங்களை வந்து சந்திக்க போறோம். அப்போ நிறைய முக்கியமான செய்திகளோட என்னென்ன சுவாரஸ்யமான செய்தி இருக்கு, யார் விருந்தினர் அப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டே இருங்க. நாளை காலையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே. இன்று 17/1/2019 தை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நேயர்களே, இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? பாசமிகு மேசராசி நேயர்களே, இன்று சந்திரன் 2இல் நின்று 5ஆம் அதிபதி சூரியன் சாரமேறி சூரியன் 10இல் தன் சாரத்தில் நிற்பதால் இன்று பணவரவு கண்டிப்பாக உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்பும் உண்டு. பெயர் புகழ் செல்வாக்கும் உண்டு. அரசாங்க அரசியல்வாதிகள் மூலமாக நன்மைகள் தான். தொழிலதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியில் தான் முடியும். இன்று மிக மிக அதிர்ஷ்டம் தரும் நாள் தான். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. சாதுரியமிக்க ரிஷபராசினர்களே, இன்று சந்திரன் ஜென்மத்தில் நின்று சதுர்கேந்திராதிபதி சூரியன் சாரமேறி சூரியன் பாக்கிய திரிகோணத்தில் நிற்பது நன்மையை செய்யத்தான். இன்று மாணவர்களுக்கு முக்கியமான நாள். இன்று அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் நன்மையில் எதிர்காலத்தில் முடியும். மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு தேடித்தரும். குறிப்பாக பெற்றோரின் அனுகூலம் உள்ள சிறப்பான நாள் இது. இன்று ஏற்படும் பிரயாணங்கள் அலைச்சல்கள் எதிர்காலத்தில் அதிக லாபத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இந்த நாள் சுகமும் லாபமும் நிறைந்த நாள் தான். அனுகூலமான திசை தென்மேற்கு, நிறம் கருப்பு, எண் 1. மனதிற்கினிய மிதுன ராசினர்களே, இன்று சந்திரன் விரயத்தில் நின்று 3ஆம் அதிபதி சூரியன் சாரமேறி சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் இன்று 3, 8, 12 ஆகிய பாவங்கள் வேலை செய்வதால் புதிய ஒப்பந்தங்கள் எதையும் ஏற்படுத்திக் கொள்ளவே கூடாது. தேவையற்ற பிரயாணத்தை அறவே தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தாருடன் குறிப்பாக வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளவே கூடாது. அரசியல்வாதிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பொதுவாக இன்று எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அனுகூலமான திசை தெற்கு, நிறம் சிகப்பு, எண் 9. கருணை உள்ளம் கொண்ட கடகராசினர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் நின்று தனாதிபதி சூரியன் சாரமேறி சூரியன் சப்தமஸ்தானத்தில் தன்னுடைய சாரத்தில் நின்று கொண்டிருப்பதால் இன்றைய நாள் குறிப்பாக வியாபாரிகளுக்கு நன்மையை செய்யும் நாள் தான். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் இன்று நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அது எதிர்காலத்தில் நன்மையை மட்டுமே தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. இன்று உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். பண ஆரோக்கியம் தானாக உங்களை வந்து சேரும். அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் வெண்மை, எண் 2. வீரம் தீரமிக்க சிம்மராசினர்களே, இன்றைய தசாநாதன் விரையாதிபதியாக இருந்தால் கூட அவர் ஜீவனஸ்தானத்தில் நின்று உத்தியோகஸ்தானத்தில் இருக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் சாரமேறி செல்வதால் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாள். குறிப்பாக தொழில் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் நீங்களே தவறு செய்ய நினைத்தாலும் கூட அது மாறி லாபமாக வந்து உங்களை சேரும். எதிரிகள், எதிர்ப்புகள் மற்றும் கோர்ட் கேஸ் விவகாரங்களில் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பிற்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை மட்டுமே உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த நாள் வெற்றியை தேடித்தரும் நாள். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. கட்டழகு மாறா கன்னிராசினர்களே, இன்று சந்திரன் பாக்கியத்தில் நின்று சூரியன் பூர்வ புண்ணியத்தில் நிற்பதால் பெற்றோர்கள், முன்னோர்கள், குருமார்கள் ஆகியோரின் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் புண்ணியத்தையும் நீங்கள் அடையும் நாள். இன்று செய்யும் ஆன்மீக பிரார்த்தனைகள், யோக தியான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைதி பாதையில் உங்களை கொண்டு சென்று விட்டுவிடும். இன்று உங்களுக்கு மிக மிக யோகமான நாள். அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் வெண்மை, எண் 2. துன்பமில்லா துளாராசினர்களே, இன்று சந்திரன் உங்கள் ஜீவனாதிபதி 8இல் நிற்பது எச்சரிக்கையாக இருக்க சொல்லதான். அவர் சூரியன் சாரமேறி நிற்பதும் அமைதியாக இருக்க சொல்லதான். எனவே இன்று பிரயாணத்தை தள்ளி போட வேண்டும். வீட்டிலிருந்து செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றதே, அதை செய்து கொள்ள மிக மிக நல்ல நாள். விரயங்கள் ஏற்படும் என்பதால் அதை சுபவிரயமாக மாற்ற
பெற்றோருக்கு குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தால் போதும். அந்த விரயங்கள் அனைத்தும் பின்னாட்களில் லாபமாக மாறும். இன்று அமைதியும் பொறுமையும் காத்து வைத்திருக்க வேண்டிய நாள். அனுகூலமான திசை மேற்கு, நிறம் நீலம், எண் 8. விவேகமிக்க விருச்சிக ராசினர்களே, இன்று பாக்கியாதிபதி உச்சத்தில் நின்று ஜீவனாதிபதி சகாயஸ்தானத்தில் நிற்கும் நாள். எனவே இது போன்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று எந்த புதிய ஒப்பந்தமும் தொழில் வியாபார விஷயமும் நன்மையை மட்டும்தான் செய்யும். தகவல் தொடர்பு நன்மையை தரும். பிரயாணங்கள் ஆதாயத்தை தரும். இன்று மனதைரியமும் காரிய அனுகூலமும் கச்சிதமாக உள்ள நாள். நீண்ட காலத்துக்கு பிறகு காற்று உங்கள் பக்கம் இந்த மாதம் மட்டும் வீச ஆரம்பித்திருக்கின்றது. கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. தர்ம குணமிக்க தனுசு ராசினர்களே, இன்று அஷ்டமாதிபதி சத்துருஸ்தானத்தில் நின்று தனஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் சாரத்தை செல்வதால் இன்று பேச்சில் குறிப்பாக கவனம் தேவை. எதையாவது பேசி எதிரிகளை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளும் நிலை இருப்பதால் உங்களது வழக்கமான குணத்தை நீங்கள் இன்று கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோரிடமும் குடும்பத்தாரிடமும் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளவே கூடாது. பொருளாதார விஷயத்தில் உத்தியோகத்தில் பாதிப்புகள் அதிகம் இல்லை என்றாலும் குடும்ப அமைதி வேண்டுமென்றால் நீங்கள் மௌனத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நாள். இந்த நாள் மௌனமாக இருந்து தீமையை தவிர்த்து கொள்ளும் நாள் தான். அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் வெண்மை, எண் 2. மாசற்ற மகர ராசினர்களே, இன்று உங்கள் 7ஆம் அதிபதி ஆரோக்கிய ஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நன்மையை செய்ய பார்ப்பார். ஆனால் ஏற்கனவே அஷ்டமாதிபதி இந்த தை மாதம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியில் கேதுவுடன் சேர்ந்து நிற்பதால் அவர் காது மூக்கு தொண்டை மற்றும் பித்தம் சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்க பார்த்து கொண்டே இருக்கின்றாரே. எனவே தற்காலத்தில் நீங்கள் பேச்சை குறித்து உடல் ஆரோக்கியத்தை நன்கு காத்துக்கொள்ள வேண்டும். அனுகூலமான திசை வடக்கு, நிறம் மஞ்சள், எண் 3. குணமிகு கும்பராசினர்களே, இன்று உங்கள் ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் இருந்தாலும் விரயத்தில் இருக்கும் சூரியன் சாரத்தில் சென்று கொண்டிருப்பதால் வெளியூரில் இருப்பவர்களை தவிர உள்ளூரிலேயே தொழில் செய்பவர்களுக்கு அதிக விரயத்தை தர பார்ப்பார். எதிரிகளால் தொந்தரவுகள் இன்று குறையும். பிரயாணங்கள் இருந்தால் நீங்கள் சிரமம் பாராமல் வழியை சென்று அந்த பிரயாணத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக தீமைகள் அனைத்தும் நன்மையாக மாறிவிடும். எனவே இன்று அலைச்சல் திரிச்சல் ஆதாயத்தை தரும் நாள். அனுகூலமான திசை தென்மேற்கு, நிறம் கருப்பு, எண் 4. தன்மானமுள்ள மீனராசினர்களே, இன்று பூர்வ புண்ணியாதிபதி உச்சத்தில் நின்று லாபத்தில் நிற்கும் சூரியன் சாரத்தை செல்வதும் எதை செய்தாலும் அது நன்மையை தரும் நாள் என்பதற்காக தான். பெற்றோரினால் ஆதாயம், குழந்தைகளினால் ஆதாயம், சகோதர சகோதரிகளினால் ஆதாயம், சமுதாயத்தில் ஆதாயம் என்று நீங்கள் வேண்டாததை செய்தாலும் அது விரும்பியதை லாபமாக கொண்டு வந்து சேர்க்கும் நாள். குறிப்பாக திருமண யோகம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. எந்த புதிய ஒப்பந்தங்களையும் இன்று நீங்கள் செய்து கொள்ளலாம். அனுகூலமான திசை கிழக்கு, தென்கிழக்கு, நிறங்கள் வெண்மை, ஆரஞ்சு, எண்கள் 1, 2. நேயர்களே, திறமையை வளர்த்தி வாழ்க்கையின் போக்கை கவனித்து நடைமுறை வாழ்க்கையை அறிந்து உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்தால் எல்லா நாட்களும் வெற்றியான நாட்கள் தான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.